பொங்கல் பண்டிகைக்கும் இந்த திருவோண பண்டிகைக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த தொடர்பு ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அறுவடை திருநாள், அறுவடை மாதங்களுக்கான 10ஆம் தூசம் திருவோணம். ஸோ இந்த 10 நாளும் 10 வகையான வெறும் பூக்களால ஒரு கோலம் போட்டுடுறாங்க. ஆனா அதுக்கு ப்ராப்பரான ஒரு வே இருக்கு. ஒரு இந்த வழிமுறையில தான் போடணும் அப்படின்னு கேரளால ஒரு பண்பாட்டு முறை இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா? அது என்ன சார்? கேரளாவில் இருக்க பண்பாட்டு முறையை இப்போ நம்ம ஐடி கம்பெனியில் இருக்க பசங்களால கண்டிப்பாக செய்ய முடியாது. பார்த்தீங்கன்னா அத்தம் நட்சத்திரம் அன்னைக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க இது மட்டும் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றீங்க சார். ஆனா நெறைய பேர் வந்து நடுவுல பானை வச்சு அந்த ஓணப்பானைன்னு சொல்றாங்க. விளக்கேத்தி எல்லாம் சில சடங்குகள் பண்றாங்களே அதெல்லாம் கிடையாதா? அதெல்லாம் கேரளாவில் கிடையாதுமா. கேரளாவை பொறுத்த வரைக்கும் கோவில்கள்ல எந்த மாதிரியான பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணுவாங்க? கோவிலில் காலையிலேருந்தே அந்த வெள்ளை புடவை எதற்காக குறிப்பா ஓணம் பண்டிகை அன்னைக்கு கொண்டாடுறாங்க சார்? அதுக்கு பின்னாடி எதற்காக? அதுதான் கசவு முண்டுன்னு சொல்லும், நேரிய முண்டுன்னு சொல்லும். இதுக்கு காரணம் வெள்ளையும் கோல்டு பார்டரும். வாழ்க்கையில எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். எல்லா பிரச்சனைக்குமே பாரம்பரிய சோழி பிரச்சனத்துல முன்னோர்கள் தீர்வு சொல்லி வச்சிருக்காங்க. பாரம்பரிய சோழி பிரசன்னம் மூலம் திருமண தடை, மங்கள தோஷம், திருமண உறவில் சிக்கல், கிடைக்காத வேலை, சுய தொழில் செய்தாலும் நஷ்டம், தீராத உடல் சிகிச்சை, அரசியல் வளர்ச்சி என அனைத்து சிக்கல்களுக்கும் எளிய பரிகாரம் மூலம் சிறந்த தீர்வு அளிக்கப்படும். இங்கு வரும் அனைவருக்கும் பகவதி அம்மன் அருளால் நல்ல தீர்வு. நீங்கள் ஆன்லைன் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ ஆலோசனை பெற உடனே திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். திறன்பேசி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். ஆலயம் தொழுவது மட்டுமல்ல ஆன்மீகம், அதன் ஆழம் அதிகம் அப்படின்றத உணர்த்துற வகையில திருவோணம் குறித்த பல விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க இருக்காரு பாரம்பரிய சோழி பிரசன்ன ஜோதிடர் குருவாயூர் வி சுகுமாரன் சார். வணக்கம் சார். வணக்கம். திறன்பேசி நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். திருவோணம் பண்டிகை வரப்போகுது சார். கேரளா மட்டும் இல்லாம தமிழகத்திலயும் இந்த திருவோண பண்டிகை ரொம்ப வெகு விமர்சையா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா தமிழர்கள் கொண்டாடக்கூடிய பாரம்பரிய ஒரு பண்டிகையான பொங்கல் பண்டிகைக்கும் இந்த திருவோண பண்டிகைக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த தொடர்பு ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அறுவடை திருநாள், அறுவடை மாதங்களுக்கான ஒரு குறிக்கிற ஒரு பண்டிகை. இது பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, கேரளா ஒட்டியுள்ள மாநிலங்கள்ல, மாவட்டங்கள்ல குறிப்பா இது கொண்டாடப்பட்டது. சென்னையிலும் இப்ப நிறைய பரவலா ஒரு 40-50 வருஷமா மலையாளிஸ் வந்து இங்க இருக்கிறதால சென்னையிலும் இது வந்து பரவலா கொண்டாடப்படுது. ரெண்டுமே வந்து அறுவடை திருநாளை பற்றி குறிப்பிடுறதுதான். கேரளால பாத்தீங்கன்னா கர்க்கட மாசம்னு சொல்லுவோம். அது ராமாயண மாசம்னு சொல்லுவோம். அது முடிஞ்சு சிங்க மாசம் பிறந்ததுல இருந்து வர்ற அஸ்தம் நட்சத்திரத்திலிருந்து அத்தம் தொட்டு 10ஆம் தூசம் திருவோணம். ஸோ இந்த 10 நாளும் 10 வகையான கோலங்கள் போட்டு, இந்த அத்தப்பூ கோலம் சொல்றதுக்கான மீனிங்கே கேட்டீங்கன்னா அத்தம், நம்ம தமிழ்ல அஸ்தம்ங்கிறது அவங்க அத்தம்னு குறிப்பிடுவாங்க. ஸோ அத்தப்பூ கோலம் அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி திருவோண நட்சத்திரத்துக்கு முடியறது தான் ஓணம் பண்டிகை. திருவோணம்ன்றதான் ஓணம் பண்டிகைன்றதான் இதோட விசேஷங்கள். ஓகே சார். இப்போ இந்த திருவோண பண்டிகை அன்னைக்கு ஒரு மகாராஜாவை கேரளா மக்கள் வரவேற்று கொண்டாடுவதற்காக தான் இந்த பண்டிகையே அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுது. அந்த கதை என்ன சார்? இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மகாபலி ராஜா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப நல்ல ஆட்சி கொடுத்ததாகவும், மக்கள் அவங்களோட குடிமக்கள் கேட்ட அத்தனை சலுகைகளும் வாரி வழங்கினதால என்ன ஆச்சுன்னா ஒரு கட்டத்துல இவங்க மக்கள் வந்து தெய்வங்களை கும்பிடுறதே நிறுத்திட்டாங்க. ஏன்னா எல்லாமே மகாராஜா கொடுத்தாரு. அப்போ மேல தேவலோகத்துல இருக்கிற தேவர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த கண்டிஷன்ல போனா நம்மள எல்லாம் மறந்துடுவாங்க. இதுக்கு காரணம் மகாபலி ராஜா தான் அப்படிங்கிறத தேவர்கள் எல்லாம் போயிட்டு விஷ்ணு கிட்ட முறையிடும்போ விஷ்ணு என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, வாமன அவதாரம் எடுத்து இவர் மகாபலி ராஜா கிட்ட வரார். வந்துட்டு என்ன கேட்கிறாருன்னு பாத்தீங்கன்னா 3 அடி மண்ணு கேட்கிறார். ஓ இவ்வளவுதானே, ஒரு சின்ன குழந்தை 3 அடி மண்ணு கேட்கும்போது ஓ தாராளமா தரேன்னு சொல்லி, ஏன்னா இந்த மகாராஜாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் வாரி வழங்கி தாராளமான ஒரு மனம் படைத்தவர். அப்போ முதல் அடியை வந்து உலகத்தை அளந்ததும், 2வது அடி வந்து வானத்தை அளந்ததும், 3வது அடி அளக்க இடம் இல்லைன்னதும் தன்னுடைய சிரசை கொடுத்ததால அவருக்கு மோட்சமும் கொடுக்கிறார். யாரு? மகாவிஷ்ணு. கொடுத்ததோட மட்டும் இல்லாம அவரோட வேண்டுதல் கிணங்க திருவோணம் நட்சத்திரத்து அன்னைக்கு தன்னோட குடிமக்களை வந்து அவர் பார்வையிடுறதா ஒரு ஐதீகம். அதனால அவரை வரவேற்கிறதுக்காக இந்த 10 நாளும் திருவிழா கோலமாகவும்
அதே போல பார்த்தீங்கன்னா எல்லா கோவில்கள்லையும் பார்த்தீங்கன்னா மக்கள் அறுவடை செய்த நெற்கதிராகட்டும் காய்கறிகளாகட்டும் எல்லாமே வச்சு எல்லா விதமான புத்திரி பூஜைகள் எல்லாமே செய்வது எல்லா கோவிலும் விசேஷம். இப்போ இந்த அஸ்தம் நட்சத்திரத்தை குறிப்பிடும் விதமா அத்தப்பூ கோலம் போடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா அந்த அத்தப்பூ கோலம் வந்து இப்போ இந்த ஐடி கம்பெனில இல்ல நிறைய கம்பெனிஸ்ல கொண்டாடக்கூடிய ஓணம் பண்டிகை செலிப்ரேட் பண்ணக்கூடியவங்க எல்லாம் வெறும் பூக்களால ஒரு கோலம் போட்டுடுறாங்க. ஆனா அதுக்கு ப்ராப்பரான ஒரு வே இருக்கு. ஒரு இந்த வழிமுறையில தான் போடணும் அப்படின்னு கேரளால ஒரு பண்பாட்டு முறை இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது என்ன சார்? கேரளாவில் இருக்கிற பண்பாட்டு முறையை இப்போ நம்ம ஐடி கம்பெனியில் இருக்கிற பசங்களால தான் கண்டிப்பாக செய்ய முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிற நான் குறையா சொல்லலை, இங்கே இருக்கிற வசதிகளும் இட வசதிகள் அதே மாதிரி எல்லாமே வந்து அங்கே கொஞ்சம் காலையில் எழுந்திரிச்சு அத்தை மண்ணைக்கு வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி இங்கே எப்படி நம்ம பொங்கலுக்கு முன்னாடி ஒயிட் வாஷ் எல்லாம் வீடுகள்லாம் பண்ணுறோமோ அதெல்லாம் அங்கே நடக்கும். அதெல்லாம் நடந்து செய்யறதா ஐதீகம். நமக்கு இங்கே அப்படி கிடையாது. பொங்கல் அன்னைக்கு தான் அதெல்லாம் நடக்கும். இங்கே வந்து பாரம்பரியத்தை மறக்காம கொண்டாடுறதே பெரிய விஷயம். அதனால அதை பற்றி பெருசாக நம்ம விமர்சிக்க வேண்டாம். இல்ல இங்க குடிபெயர்ந்திருக்கக்கூடிய கேரளா மக்களாகட்டும் அவங்களுமே வந்து கரெக்டான வழிமுறைப்படி அத்தப்பூ கோலம் போடணும்னா என்ன வழிமுறைகள் சார்? இல்லை பார்த்தீங்கன்னா அத்தம் நட்சத்திரம் அன்னைக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கோலம் போட்டு பூக்கோலம் போட்டு பொதுவாக அதில் வந்து நல்ல அவங்க நல்ல மகாராஜாவை வரவேற்கிறதுக்கான எல்லா பலகாரங்களும் வச்சு கும்பிடுறது ஐதீகம். இப்போ நீங்க இது மட்டும் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றீங்க சார். ஆனா நிறைய பேர் வந்து நடுவுல பானை வச்சு அந்த ஓணப்பானைன்னு சொல்றாங்க, விளக்கேத்தி எல்லாம் சில சடங்குகள் பண்றாங்களே, அதெல்லாம் கிடையாதா? அதெல்லாம் கேரளால கிடையாதுமா. கேரளாவை பொறுத்த வரைக்கும் பூக்கோலம் போடுறது சுத்தி நின்று பாட்டு பாடுவாங்க. அதாவது ஓணத்துள்ளல்னு ஒரு இது இருக்கு. அப்ப கூட இந்த பானை வைக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது விளக்கு வைக்கிறதெல்லாம் இல்லை. விளக்கு ஏற்றுவாங்க, நல்ல விளக்கு ஏற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது கூட சில இடத்துல ஏன்னா விளக்கு ஏற்றுனா கூட அணைஞ்சிரும். ஏன்னா நம்ம கோலம் போடுறது வந்து முற்றம்னு சொல்ற வாசப்படியில் அங்கே வச்சுட்டு விளக்கு ஏற்றினாலும் அணைஞ்சிரும் சொல்றதால அதையும் செய்யறது இல்லை. இங்கே அது சொல்றாங்க, அதெல்லாம் கிடையாது. பட் சுத்தி நின்று பெண்கள் வந்து அவங்க ஓணத்துள்ளல்னு ஒரு வழக்கம் இருக்கு. அவங்க ஓணப்பாட்டெல்லாம் பாடி சின்ன குழந்தையில இருந்து வயசான பாட்டிகள் வரைக்கும் சுத்தி ஓணத்துள்ளல் இருக்கு. நம்ம வந்து பொங்கல் வைக்கும் போது குலவை பாடுற மாதிரி. ஆமா, குலவைடுறது இல்லை, இது ஓணக்களின்னே இருக்கு. அவங்க வந்து நல்ல கும்மி அடிச்சு ஆடுறாங்க இல்லையா, அதுக்கு ஈக்குவலான ஒரு ஓணக்களின்னே சொல்லுவோம். அது இருக்கு கேரளால. பட் மற்றபடி விளக்கேற்றுறதோ பாயசம் வைக்கிறதெல்லாம் இல்லை. இப்போ வீடுகள்ல என்ன மாதிரியான வழிபாடுகள் ஓணம் அன்னைக்கு பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க சார். அதை தாண்டி கோவில்கள்ல எந்த மாதிரியான பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணுவாங்க? கோவில்ல காலையில இருந்தே விசேஷமான ஒரு எல்லா கோவில்லையும் இருக்கிற மாதிரிதான் காலையில இருந்து இந்த நெற்கதிர் கொண்டு வருவாங்க. விவசாயிகளோட எல்லா பொருளும் அங்க கொண்டு வந்து அவங்க பாரம்பரிய முறைப்படி கோவில்ல வந்து அந்த அரிசி எடுத்துட்டு பாயசம், நெய் பாயசம், அரவண பிரதமன் இத மாதிரி பாயசங்கள் கோவில்ல நிறைய இருக்கும். காய்கறியில டெக்கரேஷன் பண்ணுவாங்க. அதாவது முற்றத்து எங்கள்ல வந்து விக்கிரகத்தாண்ட எந்த டெக்கரேஷனும் இருக்காது. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா முகப்புல எல்லாம் வந்து காய்கறியோட டெக்கரேஷன்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஓணத்துக்கு எடைக்கு எடை வந்து பார்த்தீங்கன்னா துலாபாரம் கொடுப்பாங்க அன்னைக்கு. அவங்க வந்து எல்லா பிரார்த்தனையும் அன்னைக்கு நடத்துவாங்க. எல்லா பெரிய கோயிலிருந்து சின்ன கோயில் வரைக்கும் அந்த வழக்கம் இருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ்நாட்டில் வந்து எப்படி நம்ம தலை தீபாவளி சொல்றோமோ அது மாதிரி தலை ஓணம் தான் மெயின். கல்யாண கப்பல்ஸ்க்கு, கல்யாணம் புதுமண தம்பதிகளுக்கு தலை ஓணம் ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷமான ஒரு இது. அன்னைக்கு எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸும், இந்த புதுமண தம்பதிகளுக்கு ட்ரெஸ்ஸும், வசதியானவங்க ஆபரணங்களும் வாங்கி தருவாங்க. கோவிலை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அந்த கொண்டு வந்த பொருளெல்லாம் கொடுத்து அறுவடை செய்த எல்லா காய்கறி ஆகட்டும் அரிசி ஆகட்டும் இதெல்லாம் வச்சு நல்லபடியாக படைச்சு எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுத்துருவாங்க கோவில்களில். வீடை பொறுத்த வரைக்கும் நம்மளும் எல்லாரும் அன்னைக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வோ ஜாதி மத வேறுபாடோ இல்லாத ஒரு ஃபங்க்ஷன் தான் இந்த ஓணம்ங்கிறது. கேரளாவை பொறுத்த வரைக்கும் எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும், ஏன்னா விவசாயியாக இருக்காங்க, எல்லா சமுதாய மக்களும் இருக்கிறதால ஓணம்ங்கிறது பார்த்தீங்கன்னா கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சமுதாயத்தில் ரொம்ப ஒரு சமத்துவமான ஒரு விஷயம்.
ஓகே சார். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, வீட்லயும் சரி, கோவில்லயும் சரி, வழிபாடுகள்லாம் முடிந்ததுக்கு அப்புறமா விருந்து அப்படின்ற ஒரு நடைமுறைக்கு போவாங்க. அந்த விருந்து ஓணம் பண்டிகை அன்னைக்கு ஓணம் சத்யா அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த ஓணம் சத்யால இப்ப நம்மளுடைய தீபாவளி, பொங்கல் அன்னைக்கு தமிழ் மக்கள் வடை, பாயாசம், பொங்கல் இதெல்லாம் வைப்பாங்க. நீங்க ஓணம் சத்யால என்னலாம் வைப்பீங்க சார்? ஓணம் சத்யா. சத்யான்னு சொன்னா அதுக்கு பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா விருந்து. இப்போ ஓணம் விருந்துன்னு வச்சுங்க. அது பேர் தான் ஓண சத்யா. கேரளால பார்த்தீங்கன்னா ஓணத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஓண சத்யா. இது வந்து ட்ரெடிஷ்னலி ரொம்ப ஃபேமஸ். வெறும் வெஜிடேரியன் தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாருமே வெஜிடேரியன் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓண சத்யால வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை வறுட்டுன்னு சொல்லி ஒரு ஒரு பொரியல் இருக்கும். ஒரு உப்பேரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காளான், ஓலன், அவியல், பொரியல், எல்சேரி, புளிசேரி அது இந்த மாதிரி ஒரு 10, 12 வெரைட்டியான ஃபுட்டுகளும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வகையான பிரதமன், பாயசம்னு சொன்னால் பிரதமன் இதுவும் இருக்கும். இது ஒன்று பால்லையும் வரும், ஒன்று அடையில வரும், இல்லைன்னா பருப்பில் வரும். இதுதான் ஓண சத்யா. ஓண சத்யாங்கிறது இன்னைக்கு வேர்ல்டு ஃபேமஸ்னே சொல்லலாம். ஏன்னா மலையாளிஸ் எங்கெல்லாம் போனாலும் இந்த ஓண சத்யாவை விடுறது. இப்போ ஓணம் பண்டிகை அன்னைக்கு நமக்கு ஓணம் அப்படின்னு மனசுல யோசிச்சாலே வந்து பெண்கள் அழகா அந்த வெள்ளை கலர் புடவை கட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் தான் ஞாபகத்துல வரும். அந்த வெள்ளை புடவை எதற்காக குறிப்பா ஓணம் பண்டிகை அன்னைக்கு கொண்டாடுறாங்க சார்? அதுக்கு பின்னாடி எதா கதை இருக்கா? அதுதான் கசவு முண்டுன்னு சொல்லும், நேரிய முண்டுன்னு சொல்லும். இதுக்கு காரணம் வெள்ளையும் கோல்டு பார்டரும் மோஸ்ட் இருக்கும். இப்போ எல்லா கலர்லையும் கட்டுறாங்க. வெள்ளையை வந்து தூய்மையான ஒரு மனசை அன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்காக, கோல்டு பார்டர் பார்த்தீங்கன்னா சரிகை பார்த்தீங்கன்னா அவங்களோட வெல்த், அதாவது ரொம்ப நல்லா வளமான வாழ்க்கையை குறிக்கிறதுக்காக. இப்போ கேரள மக்கள் வந்து குருவாயூர் கோவிலுக்கு திருவோணம் பண்டிகை அன்னைக்கு அதிகமா போவாங்க. ஆனா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கேரளா மக்களாகட்டும் இல்ல தமிழ் மக்களுமே திருவோணம் பண்டிகையை கும்பிடுவதற்காக எந்த கோவிலுக்கு போறது சிறந்தது சார்? இப்ப தமிழ்நாட்டுல பொறுத்தீங்கன்னா திருவோணம் ஓணம் பண்டிகைக்காக எந்த விசேஷங்களும் தமிழ்நாட்டு கோவில்கள்ல இல்லை. ஆனா அதே நேரத்துல தமிழ்நாட்டுல இருக்கிற ஐயப்பன் கோவில் ஆகட்டும், குருவாயூரப்பன் கோவில் ஆகட்டும், இந்த மாதிரி கோவில்ல ஓணத்தன்னைக்கு நல்ல விசேஷங்கள் இருக்கும். ஸோ அங்க போறது ரொம்ப பெரும் சிறப்பு கிடைக்கும். இல்ல இப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னு கோவிலுக்கு போகக்கூடியவங்க என்ன மாதிரியான பொருட்களை அந்த சாமிக்கு வாங்கிட்டு போகலாம் சார்? பொதுவா வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற நம்ம திருத்தலங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம கொண்டு போற பொருள் சுவாமிக்கு, அதாவது மாலை, அலங்காரங்கள் சார்த்துவாங்க. அதே மாதிரி அர்ச்சனை வந்து பண்ணுவாங்க. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா கேரளா கோவில்கள்ல மலையாள டைப்ல இருக்கிற ஆகம விதி பிரகாரம் நம்ம கொடுக்குற பூவெல்லாம் வந்து சுவாமிக்கு சார்த்த மாட்டாங்க. அதனால நீங்க எதுவும் கொண்டு போக தேவையில்லை. அர்ச்சனை கூட நீங்க டிக்கெட் வாங்கினா அங்கேயே ஒரு அர்ச்சனை கவுண்டர்ல இருந்து வாங்கி அங்கேயே தான் கொடுத்து பண்ணோம். அதனால நீங்க வீட்டுல இருந்து கொண்டு போறது சுவாமிக்கு சார்த்த மாட்டாங்க. தாந்திரிகளோட முறைப்படி தான் நடக்கும். அதனால கொண்டு போக வேண்டாம். கோவில்ல நீங்க அதுக்கான டிக்கெட்டுகள் இருக்கும், நெய் விளக்கு எல்லாமே அங்கதான். அதனால அந்த அந்த வழிமுறையை நீங்க பின்பற்றுறது நல்லது. ஓணம் பண்டிகையோட சிறப்புகள் குறித்தும் அதோட பின்னணி கதைகள் குறித்தும் நிறைய விஷயங்களை எங்க கூட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் ஓணம் திருநாள் வாழ்த்துக்கள். வாழ்க்கையில எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். எல்லா பிரச்சனைக்குமே பாரம்பரிய சோழி பிரச்சனத்துல முன்னோர்கள் தீர்வு சொல்லி வச்சிருக்காங்க. பாரம்பரிய சோழி பிரசன்னம் மூலம் திருமண தடை, மாங்கல்ய தோஷம், திருமண உறவில் சிக்கல், கிடைக்காத வேலை, சுயதொழில் செய்தாலும் நஷ்டம், தீராத உடல் சிகிச்சை, அரசியல் வளர்ச்சி என அனைத்து சிக்கல்களுக்கும் எளிய பரிகாரம் மூலம் சிறந்த தீர்வு அளிக்கப்படும். இங்கு வரும் அனைவருக்கும் பகவதி அம்மன் அருளால் நல்ல தீர்வு. நீங்கள் ஆன்லைன் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ ஆலோசனை பெற உடனே திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.